இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் ஹிந்தி திணிப்பு விவகாரத்தை திமுக கையில் தூக்குகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஹிந்தி திணிப்பு வெறியில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா. மொழி 1 வரி வடிவம் 3 எனும் வகையில் ஹிந்தி பெயரையே தமிழ் ஆங்கிலத்திலும் எழுதி வைக்கும் இழிவான ஹிந்தி திணிப்பு செயலில் இறங்கியுள்ளது மத்திய பாரதிய ஜனதா அரசு. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் கர்த்தவ்ய துவார் என எழுதி வைத்துள்ளனர். வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்களில் ஏற்கனவே பவிஷ்ய நிதி பவன் என்ற பெயரை திணித்து விட்டனர். குற்றவியல் சட்டங்களுக்கும் சமஸ்கிருத பெயரைத்தான் ஆங்கில வரி வடிவத்தில் எழுதுகின்றனர். மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் பெயர் ஜல் சக்தி ஆகிவிட்டது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திலும் இதே வேலையைத்தான் காட்டினார்கள். கொட்டமும் ஆணவமும் கூடிக்கொண்டே போகிறது. தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். தமிழ் ஆங்கில பெயர்களிலும் இந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட்டு உடனடியாக அங்கு சரியான தமிழ் பெயர்கள் இடம்பெற வேண்டும். இல்லையென்றால் தமிழர்களின் சூட்டை மத்திய பாரதிய ஜனதா அரசு உணர வேண்டி இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கிறேன் என ஸ்டாலின் அறிக்கையில் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் இந்த பதிவை டாக் செய்து பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நீதிமன்றங்களில் கொட்டு வாங்கி செய்யும் ஊழல் எல்லாம் வெளிவந்து பொதுமக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான கடும் எதிர்ப்பு எழுகிறதோ அப்போதெல்லாம் அறிவாலயத்தில் உள்ள ஒரு பழைய தகர பெட்டியை திறந்து இந்த இல்லாத ஹிந்தி திணிப்பை எடுத்து காட்டு என்று உங்கள் தந்தை சொல்லிவிட்டு சென்றாரா? இந்த ஏமாற்று அரசியல் அவர் காலத்தோடு முடிந்துவிட்டது. இனியும் இந்த புளித்து போன காமெடி செய்து கொண்டிருக்காமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து பெருகியிருக்கும் ஊழல், கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள், போதைப் பொருட்கள் புழக்கம் என உண்மையான மக்கள் பிரச்சனைகள் குறித்து எப்போது பேசப் போகிறீர்கள் என அண்ணாமலை காட்டமாக கேட்டார்.